Welcome students, welcome back to Accounts with Aish live session. TANCET MBA 2026 எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நாளைக்கு, தட் இஸ் 9th of May, உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம், சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ உங்களுக்கு வந்து TANCET MBAக்கு வந்து மதியானம் தான் எக்ஸாம். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we will be looking at into the last minute preparations. நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், and then how we can handle the OMR sheet. OMR ஷீட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது, அண்ட் தென் என்னென்ன திங்ஸ் நீங்களாம் எடுத்துகிட்டு போகணும், லைக் எக்ஸாம்க்கு என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஃபைனலி we will also be looking at into the time management aspect also. Clear? So all these things we would be looking at today. So இன்னைக்கு செஷன் I hope உங்களுக்கு வந்து லைக் செஷன் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் திஸ் செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது. ஸோ அதனால தான் ஐம் கிரியேட்டிங் திஸ் பர்டிகுலர் செஷன். ஸோ ஐ வாண்டட் ஆல் ஆஃப் யூ டு மேக் ஷுர் நீங்கள் இந்த செஷனை கரெக்டாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றதுனால ஐம் ஜஸ்ட் விஷிங் யூ ஆல் எவ்ரி ஒன், யாரெல்லாம் TANCET எக்ஸாம் எழுது, நாட் ஜஸ்ட் MBA அப்படிலாம் கிடையாது, MBA, MCA, MTech, MArch எழுத போகிற சீட்டா பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஐம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாருமே கிரேட்டாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து எல்லாமே நாளைக்கு தான் உங்களுக்கு தெரிய போகுது. எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ, ஆல் தி ஆஸ்பிரன்ஸ், TANCET ஆஸ்பிரன்ஸ், அ வெரி வெரி குட் விஷஸ். ஸோ எல்லாம் நல்லா எழுதிட்டு வாங்க. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதிட்டு வருவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ டூ யோர் பெஸ்ட். உங்களுக்கு இத்தனை நாளாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கான கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் வந்து கன்ஃபார்மாக யூ கேன் ஆப்வியஸ்லி ஷோ டுமாரோ. அண்ட் மேக் ஷோர் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடித்த உடனே அந்த பர்டிகுலர் பிடிஎஃப்பை வந்து ஃபோட்டோ எடுத்து, தட் இஸ் அந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர், நாளைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற கொஸ்டின் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து கீழே G-form இருக்குது, அந்த G-formல ஒரு மெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடிக்கு மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இட் வுட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம அனாலிசிஸ் பண்ணும் போது இட் வுட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த PDF வச்சு we can work. கிளியர்? ஸோ செஷனில் இன்றைக்கி யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ செஷனை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TANCET MBA எழுதுகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் தெரியும், புதுசாக எழுதுகிறவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அண்ட் OMR ஷீட் எப்படி அட்டென்ட் பண்ணணுன்றது தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ தே வில் ஆல்சோ ஹாவ் அ கிளாரிட்டி. ஓகே, நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். கிளியர்? So let's start with the session. ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றதை நான் திருப்பியும் ஒரு வாட்டி கூட சொல்லிடுறேன். So that it will be helpful for you people. So let's start. ஓகே, லெட் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ இன்றைக்கி செஷன் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே மேக் ஷோர் நீங்கள் வந்து செஷனை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் ஷோர் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ குயிக்காக செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு, தட் இஸ் த டே பிஃபோர் எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம், கரெக்டுங்களா? 9th of May. நம்ம இத்தனை நாளாக 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸில் நம்ம சொல்லிட்டு இருந்தது இந்த 1 டேக்கான ப்ரிப்பரேஷன் தான். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் தி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். எப்படி நம்ம வந்து we can cover all the, நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையுமே எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் how to handle the OMR sheet, and then நீங்கள் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் இது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு லைவ் சேட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ தட் ஐ வில் ஹாவ் அன் ஐடியா how you people are having அப்படின்றது. ஓகேங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரிவிஷன். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, இட் இஸ் லைக் நீங்கள் இது வரைக்கும் படித்தது என்ன வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் நீங்கள் அதை நாளைக்கு எக்ஸாமில் போய் அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா த ஒன்லி திங் தட் வில் ஹெல்ப் இஸ் ரிவிஷன். ரிவிஷன் இல்லாமல் நீங்கள் நாளைக்கு செஷனுக்கு அட்டன் பண்ண போகவே போகாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம டான்செட் MBAனால நம்மளுக்கு மார்னிங் வரைக்கும் டைம் இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ அப்போ மார்னிங் வந்து ஒரு 12 o'clock வரைக்குமே நம்மளுக்கு நல்லா தாராளமான டைம் இருக்குது. ஸோ அப்போ அதுக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 2025 அக்டோபர்லேருந்து கூட சில பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். 1 year ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், இல்லை சில பேர் வந்து 6 months ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டான்செட்டில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 month ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், இல்லை சில பேர் வந்து தே வுட் ஹவ் ஸ்டார்டட் 1 week பிஃபோர் கூட ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எதுவுமே நியூவாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்டார்ட் எனிதிங் நியூ. இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக இட் ஷுட் பி அ ரிவிஷன் டே ஃபார் யூ ஆல். ஸோ இன்னைக்கு செஷன் யாரெல்லாம் செஷன் அட்டென்ட் பண்ணுறீங்களோ எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவிஷன் அட்டென்ட் பண்ண பாருங்க. ஸோ இப்படி அப்படின்னா நீங்கள் வந்து யூ வுட் ஹவ் ஹேட் யுவர் நோட்ஸ். நீங்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து 1 monthலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நோட் வச்சு அந்த நோட்டில் வந்து சில நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பீங்க, லைக் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து யூ கேன் யூட்டிலைஸ் இட். ஸோ அந்த நோட்ஸை எடுத்து திறந்து பாருங்கள், எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு டான்செட் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எப்படி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து சம்ஸ் போடும் போது அந்த பர்டிகுலர் சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்திருக்காது ப்ராப்பராக. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிவிஷன் டைமில். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஒன் திங், ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. இப்போ நீங்கள் ஒரு சம் போட போகிறீங்க அப்படின்னா அது வந்து யூ ஷுட் பி ஹேவிங் அக்யூரசி. நம்ம கரெக்டாக போடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஸ்பீடாகவும் போடணும். ஏன்னா செஷனே வெறும் 2 hours தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ ரிவிஷன் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை லைட் வெயிட்டடாக எடுத்துக்காதீங்க. ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் ரிவிஷன். இது வரைக்கும் நீங்கள் என்னென்னா படிச்சிங்களோ கைண்ட்லி டூ அ ரிவிஷன். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் செஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு லைவ் சாட்டில் சொல்லுங்கள் வெதர் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது. பிகாஸ் லைவ் சாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து பேசினா தான் எனக்கு தெரியும் ஹவு யூ பீப்புள் ஆர் இன்ட்ராக்டிங் அப்படின்றது. ஸோ கைண்ட்லி டூ லெட் மீ நோ இன் தி லைவ் சாட் ஹவு இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் கோயிங். உங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போ இன்னைக்கு வந்து இட் ஷுட் பி அ ரிவிஷன் டே. ரிவிஷன் தான் பண்ணணும் நீங்கள். ஸோ டோன்ட் யூஸ் எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு போய் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், நம்ம வந்து இப்போ படித்தாச்சு, ரிவிஷன் பண்ணியாச்சு. ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மார்க் டெஸ்ட். நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும், கரெக்டுங்களா. வித்தவுட் தட் வி கான்ட் டூ எனி திங். அண்ட் தென் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மார்க் டெஸ்ட் கூட சேர்த்து ஐ ஹேவ் டு சே ஒன் மோர் திங் விச் இஸ் தி ப்ரிப்பேர் ஃபார் தி அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ நம்மளுக்கு டான்செட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போன வருஷம் 2025 கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்தால் நம்ம அதுக்கு வந்து வி ஷுட் பி ஹேவிங் ஃபுல் ப்ரிப்பரேஷன். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் வந்தாலுமே வி ஷுட் நோ நம்மளுக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணுன்றது தெரியணும். கிளியர்? ஸோ தட் இஸ் ஹவு யூ ஹாவ் டு அட்டெண்ட் இட். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு காலையில் MCAக்கு நடக்கும், மதியானம் வச்சு ஃப்ரம் 2:30 to 4:30 உங்களுக்கு MBAக்கு நடக்கும். ஸோ மேக் ஷோர் நீங்கள் வந்து டைமிங் எல்லாமே ஹால் டிக்கெட்டில் பார்த்துக்கோங்க. அதை பற்றிலாம் நான் ஃபர்தராக சொல்லுவேன். பட் இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மறக்காமல் எந்த கொஸ்டின் வந்தாலும் சரி யூ ஷுட் நோ, யூ ஷுட் அட்டெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஹெட் வித் ஹவு டு ஹேண்டில் தி OMR ஷீட். ஸோ இப்போ வந்து இங்கே காட்டுறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் OMR ஷீட். இது வந்து ஒரிஜினல் OMR ஷீட் கிடையாது. ஸோ ஒரிஜினலாக உங்களுக்கு எப்படி வரும்ன்றதும் நான் சொல்கிறேன். ஓகே தீபக், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் செக்ஷனில் சப்போஸ் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் பார்ட் சப்போஸ் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லாஜிக்கல் ரீசனிங் அட்டன் பண்ணி பாருங்கள். பிகாஸ் லாஜிக்கல் ரீசனிங் கம்பேரிட்டிவ் டு குவான்ஸ் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். லைக் கோடிங் அண்ட் டீகோடிங், டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், அப்புறம் ரேங்கிங், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கிராஷ் கோர்ஸ்லேயே 35 days கிராஷ் கோர்ஸ்லேயே நம்மளுக்கு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை ஒரு கிளான்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா
எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல வந்து நம்மளுக்கு ரெண்டா இருக்கு. 20 கொஸ்டின்ஸ்னா we have like logical reasoning as well as quantitative aptitude. சப்போஸ் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த செக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த OMR ஷீட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் தி மாக் டெஸ்ட், கரெக்டுங்களா? ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தட் இன் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல் வி ஆர் ப்ரொவைடிங் மாக் டெஸ்ட் அண்ட் ஹவு யூ கேன் அட்டெண்ட் திஸ் மாக் டெஸ்ட். அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ ஹாவ் தி அனாலிசிஸ் அண்ட் எல்லாருக்குமே தே கேவ் அமேசிங் ஃபீட்பேக் ஹவு தே ஃபெல்ட் இந்த மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அ ஒரிஜினல் மாக் டெஸ்ட். லைக் எப்படி உங்களுக்கு OMR ஷீட்டை வச்சு நீங்கள் எழுதிங்களோ அந்த மாதிரியான ஒரு மாக் டெஸ்ட் தான் இந்த மாக் டெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் தி mock test which is prepared by Accounts with Aish YouTube channel. So இங்க வந்து you have to give your name and இங்க வந்து begin mock test இருக்கு. இதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா mock test குள்ள போயிடலாம். இது வந்து நீங்க எக்ஸாக்டா 120 minutesனா 2 hours எக்ஸாம் எழுதுவீங்க. For each correct answer you will get 1 marks and ஒரு கொஸ்டின் தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கும். ஓகேங்களா? -0.25 இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பார்த்து தான் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாக் டெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைண்ட்லி டூ பர்ச்சேஸ் it is for ₹49 only. ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு they got a real view. ஓகே 2 hours குள்ள நம்ம எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல G ஃபார்ம் இருக்கும். அந்த G ஃபார்ம் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா it will lead to your G ஃபார்ம். அந்த G ஃபார்ம்ல you have to just fill it, name and email ID ப்ரொவைட் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சோடனே you will receive the link. உங்களோட மெயில் ஐடிக்கு லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இட் would be very much easy process. உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக அந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணிட்டு அண்ட் இந்த டெஸ்ட் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா இட் இஸ் லைக் யூ கேன் have it for unlimited attempts. ஓகேங்களா? நீங்கள் ₹49 மட்டும் தான் பே பண்ணுவீங்க, பட் you can attend it for unlimited times. ஓகேங்களா? unlimited attempts. So kindly யூட்டிலைஸ் திஸ் பிகாஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியல் வியூ கிடைக்கும். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணிட்டு தே காட் டு நோ எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த 2 hours நம்ம எப்படி வந்து we can attend it. அண்ட் அதே மாதிரி ஹவு தே கேன் ஃபோக்கஸ் ஆன் ஃபியூ ஏரியாஸ், எங்கெங்கெல்லாம் அவங்க வீக்காக இருக்காங்களோ அதையும் யூ கேன் ரெக்டிஃபை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்தோடனே யூ வில் ஹாவ் தி ரிசல்ட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். ஸோ இந்த ரிசல்ட்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டோட ஸ்கோர் வந்துடும். ஸோ ரிசல்ட்ஸ் அப்படின்றது ஸ்கோர் இருக்கும் அண்ட் யூ வில் ஹாவ் த டீட்டெயில்டு ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா +1 அண்ட் ஒரு கொஸ்டின் தப்பாக அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 0.25 உங்களுக்கு டிடெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எடுத்த மார்க்ஸ்லேருந்து அது டிடெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்து ப்ராசஸ் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். ஓகேவா? எப்படி நம்ம வந்து அட்டென்ட் பண்ணலாம். PYRO 99% எடுக்கணும்னா என்ன ஸ்கோர் ரேஞ்சுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி ஒரு ஸ்கோர் ரேஞ்ச்லாம் வரும் அப்படின்றது. ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் அப்போ தான் நம்மளால் பண்ணவே முடியும். அது முன்ன வரைக்கும் நம்மளால் பண்ணவே முடியாது. அண்ட் ப்ரெடிக்ஷன் நம்மளால் இங்கே டான்செட்டில் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எல்லா ஸ்கோர்ஸுமே எல்லாமே வந்து இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம். அண்ட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹை மார்க்ஸ் எடுக்கிறாங்க அந்த ஹையஸ்ட் மார்க்லேருந்து தான் நம்மளுக்கு கட் ஆஃபே செட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்மளால் எதையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நவ் லெட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூ. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்னா G ஃபார்ம் கீழே இருக்கு, ₹49 கொடுத்து யூ கேன் பர்ச்சேஸ் இட். அண்ட் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணிட்டு வாட் வாஸ் த ஃபீட்பேக் அப்படின்னா இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஒரு மாக் டெஸ்ட்டில் உங்களுக்கு OMR ஷீட்டோடையே வந்துடுது. ஸோ நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எப்படி போய் அட்டென்ட் பண்ணுவீங்க? ஒரு கொஸ்டின் பேப்பர் கையில் இருக்கும் அண்ட் இன்னொன்று ஒரு கையில் வந்து உங்களுக்கு OMR ஷீட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு ரைட். மகேஷ் நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 100% ஷுவராக தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அண்ட் தென் ஒன் மோர் திங் இஸ் நீங்கள் 50-15 இருக்க கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். தீஸ் ஆர் தி 2 things that you have to attend. இதை பற்றியும் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் until then let me just complete the mock test பற்றி நான் பேசி முடிச்சிடுறேன். ஸோ மாக் டெஸ்ட்டை பற்றி பாருங்கள், ஜஸ்ட் லுக் அட் இட். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு OMR ஷீட் கையில் இருக்குது.
ஸோ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அண்ட் அதில் வந்து உங்கள் பிளாக் பென் வச்சு நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டும் நம்ம அப்படி தான் செட் பண்ணியிருக்கோம். பட் என்ன அப்படின்னா இது ஆன்லைன் மோட், அவ்வளோதான். ஸோ இங்கே உங்களுக்கு 5 செக்ஷன்ஸுமே இருக்கும். டிசிஷன் மேக்கிங், reading comprehension, mathematical problem, and then data sufficiency, and finally the verbal ability. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஈச் செக்ஷன்ஸ்லேயும் வந்து 20 questions இருக்கும். ஸோ ஓவரால் 100 questions. நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? தட் இஸ் ஹவு யூ ஆர் கோனா டூ. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கேஸ் ஸ்டடியில் இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் 1 இருக்குது அப்படின்னா இதுதான் ஓஎம்ஆர் ஷீட். ஓகேங்களா? இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஸ்டின் 1 எங்கேயோ அதோடைய 4 ஆப்ஷன்ஸ் எது கரெக்டோ அதுக்கு நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நாளைக்கு எக்ஸாமில் அப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்கு கரெக்டோ அதை நீங்கள் வந்து ஷேட் பண்ணுவீங்க. ஸோ சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சியை வந்து நாளைக்கு கரெக்டாக அந்த ஆப்ஷன் சியை மட்டும் ஷேட் பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் யூ வில் டூ. பட் இங்கே வந்து ஆன்லைன் டெஸ்ட்னால வி ஆர் நாட் கோன் ஷேட், வி ஆர் கோன் ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணால் போதும், அந்த ஆப்ஷன் சூஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஸ்டின் 1 அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த மார்க் டெஸ்ட்னோடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நாளைக்கு நீங்கள் எழுதும் போது இந்த மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும், எப்படி வந்து நம்ம எழுதலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் போய் நீங்கள் அந்த கொஸ்டின் நம்பரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல, லெட்ஸ் ஜஸ்ட் டேக் வி ஆர் சீயிங் ஒரு 53rd கொஸ்டின் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் பேப்பரில் 53rd கொஸ்டின் பார்க்குறோம். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம்? ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் 53rd கொஸ்டின் சூஸ் பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஷேட் த பர்டிகுலர் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த மார்க் டெஸ்ட் வந்து ஒரு ரியல் டைமாக உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி வந்து வி கேன் அட்டெண்ட் அப்படின்றது யூ வில் ஹாவ் அ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க் டெஸ்ட் வில் ஹாவ் கிளாரிட்டி. எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அதனுடைய ஒரு ஷோகேஸாக இருக்கும், அதனுடைய ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ யூ கேன் ஆப்வியஸ்லி யூட்டிலைஸ் இட். ஸோ நான் சொன்ன மாதிரி திஸ் வுட் பி அ கிரேட் வே. ஓகேங்களா? ஸோ டாக்கிங் அபவுட் இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை பேஸாக எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா திஸ் பிடிஎஃப் வுட் பி அ ஸ்ட்ரக்சர்ட் பிடிஎஃப். ஸோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். த சேம் திங் குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் நிறைய பேர் வாங்கிட்டு அமேசிங் ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ஹவு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் வி ஆர் ப்ரொவைடிங் அட் ₹199. இதில் வந்து எல்லா டாபிக்ஸுமே இன்க்ளூட் ஆகிடும். லைக் ஃபர்ஸ்ட் கீழே வந்து நீங்கள் ஜி ஃபார்ம் ஃபில் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா போதும், யூ வில் ரிசீவ் இட் த்ரூ யோர் மெயில் ஐடி பிடிஎஃப். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வாங்கிட்டு தேர் வாஸ் அமேசிங் ஃபீட்பேக். அண்ட் என்னென்ன வரும் அப்படின்னா இது எல்லா டாபிக்ஸ்னுடைய ஃபார்முலாஸும் யூ வில் கெட் இட் இன் தி குவான்ஸ் ஃபார்முலா ஷீட். கிளியரா? ஸோ உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். அண்ட் குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட பேஸாக படிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ பர்ச்சேஸ். ஸோ எல்லாத்துக்குமே கீழே ஜி ஃபார்ம் இருக்குது, யூ கேன் ஜஸ்ட் பர்ச்சேஸ். ஓகே, இப்போ வாங்க வி வில் மூவ் அஹெட் வித் our session. So நம்ம வந்து என்ன பார்த்தோம்? மார்க் டெஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் தென் we also completed the குவான்ஸ் ஃபார்முலா ஷீட். ஸோ இப்போ வந்து வி கம்ப்ளீட்டட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சு. இப்போ வி வில் மூவ் ஹெட் வித் ஹவு டு ஹேண்டில் தி ஓஎம்ஆர் ஷீட். ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஆக்சுவலாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் ஷீட் விச் ஐ ஹவ் ஷோன் ஆல். பட் உங்களுக்கு நாளைக்கு வந்து இப்படி தான் இருக்கும் பேப்பர். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட்னு இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து நேம் எழுத மாட்டீங்க, யூ வில் ரைட் தி ரிஜிஸ்டர் நம்பர் தான் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் தான் நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த பார்ட்டில் எழுதுவீங்க. நேம் மோஸ்ட்லி எழுத மாட்டீங்க, பிகாஸ் உங்களுக்கு வந்து இது எக்ஸாம்னால இது வந்து வெறும் ரிஜிஸ்டர் நம்பர் மூலியமாக தான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இந்த இடத்துல கிளாஸு, செக்ஷனு, ரோல் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் எழுத தேவையில்லை மோஸ்ட்லி. ஸோ யூ வில் ரைட் ஒன்லி, இதெல்லாம் கூட இருக்காது உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து இந்த நேம் செக்ஷன் இருக்கும், சாரி நாட் த நேம், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ரிஜிஸ்டர் நம்பருக்கு கீழே நீங்கள் வந்து எல்லா அந்த 100 கொஸ்டின்ஸினுடைய ஆல் தி 100 கொஸ்டின்ஸுடைய ஓஎம்ஆர் ஷீட், அதாவது அதில் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஷேடு. ஓகேங்களா? அதான ஷீட். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ சப்போஸ் இங்கே வந்து ஸோ இங்கே எப்படி அப்படின்னா இஃப் தே ஆர் கிவிங் யுவர் நேம், சப்போஸ் கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட்லி நேம் எழுத சொல்ல மாட்டாங்க, நம்பர் எழுத சொல்கிறாங்க. ரிஜிஸ்டர் நம்பர்னால் நீங்கள் இங்கே நம்பர் எழுதுவீங்க. நம்பர் எழுதி அந்த பர்டிகுலர் நம்பருக்கு நீங்கள் ஷேட்
ஸோ யூ வில் ஜஸ்ட் ஷேட் இட். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் எப்படின்றத ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ ஆல். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. எஸ், நவ் உங்களுக்கு கேட்குதா? எல்லாருக்கும் ஆடியோ கேட்குதா? ப்ளீஸ் டூ கிவ் மீ a thumbs up. ஆடியோ கேட்குதா? நோ நோ. பூர்ணதேவி, நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் பேப்பரில் ஜஸ்ட் தே வில் ஆஸ்க் அஸ் டு ஃபில் தி காலேஜ் நேம். நீங்கள் எந்த காலேஜில் எழுதுறீங்க அந்த சென்டர் கேட்பாங்க. ஓகேங்களா? அது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபில் மட்டும் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா, இது வந்து கொஸ்டின் பேப்பரில், ஓகேங்களா, நான் சொல்கிறது கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு வந்து நேமும் ரிஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த சென்டரில் எழுதிங்க அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட், இது வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் இதெல்லாம் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பரில் தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? பட் ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி யூ வில் ஹேவ் த ரிஜிஸ்டர் நம்பர் அலோன். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா இங்கே வந்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இருக்குது, இதை எடுத்துருங்க. ஸோ இங்கே ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா இப்போ நம்ம சப்போஸ் எழுதணும்னு வச்சுக்கோங்க, 1 2 4 4 3 8 9. ஸோ இதுதான் வந்து ரிஜிஸ்டர் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே 1 அப்படின்ற இதுல நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க, இங்கே வந்து 2 அப்படின்ற இதுல ஷேட் பண்ணுவீங்க. அதாவது இந்த பர்டிகுலர் நம்பருக்கு கீழே நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டாங்கன்னா, நெக்ஸ்ட்டு 4 அப்படின்றதுல ஷேட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு 3. ஸோ ஷேட் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த இதுக்குள்ளே மட்டும் ஷேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8. ஸோ இங்கே நம்பர்ஸ் உங்களுக்கு இந்த இதுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி கிளியராக தெரியல, பட் யூ வில் ஹேவ் இட் ப்ராப்பர்லி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அண்ட் தென் இங்கே 9. ஸோ இப்படி தான் நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க. இதனுடைய எக்ஸாம்பிள் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஆல். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி லெட் மீ ஜஸ்ட் கம்ப்ளீட் வித் திஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுடைய 100 கொஸ்டின் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் 1 to 100 questions. ஸோ 100 கொஸ்டின்ஸையும் நீங்கள் அட்டென்ட் பண்ண போறீங்களான்னு கேட்டால் கிடையாது. யூ வில் நாட் பி அட்டெண்டிங் ஆல் தி 100 கொஸ்டின்ஸ். ஸோ 100 கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எழுத போகிறதில்ல, பிகாஸ் வி ஹாவ் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால நம்மளால் 100 கொஸ்டின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வைத்துக்கோங்க. ஸோ மேக் ஷுர் யூ பீப்புள் ஆர் ரிமெம்பரிங் தட் 100 கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது, பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் பார்த்தாச்சு, அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஜஸ்ட் டேக் 41st கொஸ்டின் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே எங்கே இருக்குது 41st கொஸ்டின்? இங்கே. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் 41st கொஸ்டின் பார்க்குறோம். அந்த கொஸ்டின் ரீட் பண்ணுறீங்க, அந்த 4 கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு 41st கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் அந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கடைசி 2 பேஜஸ் உங்களுக்கு தருவாங்க. ஓகே, லாஸ்ட் 2 பேஜஸ் டு ஒர்க் அவுட் சம்ஸ். நீங்க அதுல எது வேணாலும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்கன்னா இன் கொஸ்டின் பேப்பர்லேயே உங்களுக்கு லாஸ்ட் 2 பேஜஸ் பிளாங்காக இருக்கும், அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் 2 பேஜஸ் டு ஒர்க் அவுட் தி சம்ஸ்ன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அங்கே அந்த லாஸ்ட் 2 பேஜஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த 41st கொஸ்டின் ரீட் பண்ணுறீங்க, ஓகே அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அந்த ப்ராப்ளமை லாஸ்ட் 2 பேஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த 4 ஆப்ஷன்ஸில் அந்த ஆன்சர் இருக்கான்னு பார்க்குறீங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண. ஸோ ஆன்சர் கிடச்சிடுச்சு அப்படின்னா அப்போது அதில் வந்து 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த 41st கொஸ்டினில் இதுதான் உங்களோட OMR ஷீட், அதில் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் சி ஷேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா A B C D. ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் OMR ஷீட் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ரியல் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் பர்ச்சேஸ் திஸ்
test at ₹49. You can just purchase it and you have unlimited access for it and you can just do it. இதை நீங்கள் பண்ணும் போதே இந்த 2 hours நம்ம எப்படி இதை வந்து we can complete இந்த எக்ஸாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிரும். கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இதை சொல்கிறேன். பிகாஸ் அட் த சேம் டைம் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ஸோ ரிசல்ட்ஸ் வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் திங் மேக் ஷோர் நீங்கள் இந்த OMR ஷீட்டை வச்சு அட்டென்ட் பண்ணும்போது யூ வில் ஹேவ் அன் ஐடியா. ஸோ இட் இஸ் அ மாக் டெஸ்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ahead with what we were seeing is we were seeing the OMR sheets. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி 41st கொஸ்டினில் ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக நம்ம போட்டாச்சு. கிளியரா? புரிஞ்சுதுங்களா எப்படி நம்ம OMR ஷீட்டில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது? எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஹவு டு ஒர்க் இன் OMR ஷீட்ன்றது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா they have given which is the correct method, which is the wrong method. ஸோ இதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். let me just show you all. ஸோ அப்போ நீங்கள் எந்தெந்த கொஸ்டின், ஸோ ஒன் மோர் திங் நான் இங்கே சொல்லணும், எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் இங்கே வந்து கொஸ்டின்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு மார்க்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகாது. நீங்கள் கொஸ்டின் தப்பாக எழுதுனா மட்டும்தான் ராங். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் 28th கொஸ்டின் வந்து நீங்கள் எழுத போகிறதில்ல அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 29th எழுத போகிறீங்கன்னா அதுக்கு ஷேட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு ஷேட் பண்ண தேவை இல்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் போடுங்க அண்ட் இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர் வந்து அவங்க இங்கே போட்டுருவாங்க. ஓகேங்களா? யார் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ here comes the very very important thing. let me just zoom it so that you will have an idea இது எப்படி அப்படின்றது. ஸோ நான் சொன்ன மாதிரி just a second, how you have to do. இங்கே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் டிக் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ABCD இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். பிளாக் பென்னை வச்சு using your black pen you will shade. ஸோ அப்போ இந்த ஒரு ஆப்ஷன் தான் டிக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்னு தெரியுது. ஓகேங்களா? ஸோ பியை வந்து என்ன பண்ணிடுறீங்க, ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுறீங்க. ஜஸ்ட் நான் இங்கே வந்து டைம் ஆகும், அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. ஓகே? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் பின்னு தெரியுது. ஓகேங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ சினாரியோ, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை எனக்கு வந்து திருப்பி அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது இல்லை இது ஆப்ஷன் பி வராது, இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி இதை ஷேட் பண்ணுறீங்க. இதை வந்து மார்க்ஸ் கன்சிடரே பண்ண மாட்டாங்க இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து மார்க்ஸ் வில் நாட் பி டேக்கன். கிளியர்? ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் OMR ஷீட்டில் ஷேட் பண்ண போகிறீங்கன்னா திங்க் பண்ணுங்கள் பிஃபோர் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி டிக்கு போடுறது அந்த மாதிரிலாம் OMR ஷீட்டில் ஜஸ்ட் ஷேடிங் தான் பண்ணணும். அண்ட் இப்படி ராங் போடுறது, இல்லை வந்து அந்த சர்க்கிள் இப்போ ஆப்ஷன் சின்னு இருக்குன்னா அதில் ஒரே ஒரு டாட் வச்சுட்டு வந்துடுறது, இல்லை பாதி மட்டும் ஷேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தீஸ் ஆர் நாட் த வேஸ் யூ ஹேவ் டு டூ. திஸ் இஸ் தி கரெக்ட் வே. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ ஷேடிங் எப்படி பண்ணணுன்றது புரிஞ்சுதா? தேவி, நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி we cannot guess the ஸ்கோர்ஸை வந்து நம்மளால் இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஓகே அந்த எக்ஸாமோடைய லைக் ஹவு தி எக்ஸாம் இஸ், அதாவது அந்த எக்ஸாமோடைய டிஃபிகல்ட்டி லெவலை வச்சு தான் நம்மளால் வந்து we can guess. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ வரைக்கும் we cannot guess எப்படி வந்து ஸ்கோர்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ நம்மளோட எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் வச்சு தான் we can see ஒரு அப்ராக்சிமேட்லாம் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்க்கலாம். அது கூட we cannot guess it correctly பிகாஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கன்றது தெரியாது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸில் அதில் யார் ஃபர்ஸ்ட்டாக ஹை ஸ்கோர் எடுக்கிறாங்கன்றது தெரியாது. இதெல்லாம் வச்சு தான் we can guess. ஓகேங்களா? எஸ், we should use only black pen. பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வேறு எந்த கலரும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, பிளாக் பென் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரோல் நம்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிஜிஸ்டர் நம்பர், அதனுடைய எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், ஜஸ்ட் யூ ஹேவ் தி நம்பர்ஸ். இங்கே வந்து ரோல் நம்பர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா 9 அப்படின்னா 9 ஆண்டு யூ வில் ஷேட் இட்.
ஓகேங்களா? அதே மாதிரி 8 அப்படின்னா 8 ஆண்டை யூ வில் ஷேட் இட். ஸோ திஸ் கோஸ் ஃபார் எவ்ரி திங். புரிஞ்சுதுங்களா? 7 அப்படின்னா 7 ஆண்டை ஷேட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் கோஸ் த சேம். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் இங்கே ரோல் நம்பர் இருக்குது, இட் வுட் பி யோர் ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் நீங்கள் வந்து அங்கே ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி யூ வில் பி டூயிங் தட் ஒன்லி. clear? So now let's just continue the session. So mock test வாங்குறவங்க கீழே G form இருக்கு, fill பண்ணி you can just continue. ஓகேங்களா? டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி ஃபீட்பேக்கை ப்ரொவைட் பண்ணுங்க. we will see. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து we have completed last minute preparation. நான் சொன்ன மாதிரி ரிவிஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. நம்ம அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணுற மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டு ஹேண்டில் OMR ஷீட் பார்த்தாச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திங்ஸ் நீடட் டு கேரி ஃபார் எக்ஸாம். ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிளாக் பென் அது இருந்தால் தான் நீங்கள் வந்து ஷேடே பண்ண முடியும் OMR ஷீட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 பிளாக் பென்னாவது வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 பென் கேரி பண்ணி போனீங்க அப்படின்னா சப்போஸ் அங்கே இருக்கிறவங்க யாராவது சப்போஸ் வந்து இஃப் தே ஆர் நாட் ஹேவிங் தி பிளாக் பென் இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி குட், யூ கேன் ஹெல்ப். பட் நீங்கள் வந்து 2 பென் வச்சுக்கோங்க கையில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதுறதுக்கு ஒரு பென் எக்ஸ்ட்ராவாக ஒரு பென் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு பென் இருந்துச்சு, யாராவது சப்போஸ் பிளாக் பெண்ணை எடுத்துகிட்டு வரலன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 2 பென் கையில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து எழுதுறதுக்கு, ஒன்று வந்து ஷேட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பிளாக் பென் கேரி அட்லீஸ்ட் 2. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களோட ஸ்டேஷனரி ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து வேறு எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஒன்லி யோர் பிளாக் பென் இஸ் நீடட். வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட்னர் எடுத்துகிட்டு போகிறது அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பிளாக் பென். ஓகேங்களா? பிளாக் பென் மட்டும் இருந்தாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரிண்டட் அட்மிட் கார்டு, அதாவது உங்களோட ஹால் டிக்கெட். பை நோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணிட்டீங்களா ஹால் டிக்கெட்டை? எனக்கு லைவ் சாட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் கிவ் மீ அ தம்ஸ் அப் அட்லீஸ்ட். எனக்கு தெரியும், லைவ் சாட்டில் சொல்லுங்கள். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? ஜஸ்ட் டு டெல் மீ குவிக்லி. ஸோ ஹால் டிக்கெட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது இருந்தால் தான் எக்ஸாம் எழுத விடுவாங்க. ஸோ கைண்ட்லி டூ பிரிண்ட் யோர் ஹால் டிக்கெட். இட் கேன் பி பிளாக் ஆர் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட்டும் எடுக்கலாம் நீங்கள். இல்லை நீங்கள் கலர் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன், நோ ப்ராப்ளம். கலர் இஸ் ஆல்சோ ஓகே. ஓகேவா? நீங்கள் கலர் எடுத்தாலும் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டிங்களா? ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருங்க. லைக் உங்களோட நாளைக்கு என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்களோ அந்த ஃபைலில் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறது உங்களோட பிளாக் பென், உங்களோட அட்மிட் கார்டு, அதுதான் ஹால் டிக்கெட். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய வேலிடான ஐடி ப்ரூஃப். ஸோ ஐடி ப்ரூஃப் அப்படின்றது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஐடி கார்டு, அதாவது நீங்கள் நார்மலாக நம்ம எப்போவுமே எடுத்துகிட்டு போகிறோம் ஆதார் கார்டு. ஸோ நீங்கள் அதையே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஆதார் கார்டு கூட இன்னொன்று ஒரு ஒரிஜினலையும் எடுத்துக்கோங்க ஃபார் சேஃப்டி ரீசன். சம்டைம்ஸ் ஆதார் கார்டு இல்லாமல் வேறு ஏதாவது கேட்டான். மோஸ்ட்லி ஆதார் கார்டு இஸ் அக்செப்டட். நீங்கள் ஆதார் கார்டு மட்டுமே எடுத்துகிட்டு போகலாம். ஒரிஜினல் இது எல்லாமே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரிஜினல் ப்ளஸ் 1 ஃபோட்டோ காப்பி சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படும். மோஸ்ட்லி தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒன்று வச்சுக்கோங்க. எது நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறீங்க ஆதார் கார்டு அப்படின்னா அதனுடைய ஃபோட்டோ காப்பி, அதாவது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த ஆதார் கார்டை. பட் நீங்கள் எக்ஸாம் எடுத்துகிட்டு போகிறது வெறும் ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் தி சேஃப்டி ரீசன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எதர் ஆதார் கார்டு எடுத்து, ஆதார் கார்டு தான் வந்து பெஸ்ட் ப்ரிஃபர். நீங்கள் அது இருந்ததுன்னா அதிலே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பாஸ்போர்ட், பெஸ்ட் ஆதார் கார்டு. ஓகேங்களா? யூ கேன் கோ வித் ஆதார் கார்டு இட் செல்ஃப். கிளியர்? Wait, I will just check the comment section. Okay.
Clear? Okay, passport size photo. So for safety reasons you can just take it. ஓகேங்களா? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்க மாட்டாங்க, பட் if for safety reasons you can just take a passport size photo. Just for ஏதாவது ஒரு யூஸ்க்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா you can have it. மோஸ்ட்லி ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ வுட் ரிக்வயர், பட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ வை டூ யூ வாண்ட் டு டேக் அ ரிஸ்க்? ஸோ எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அட்டாச்சாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்டட் யூ கேன் ஜஸ்ட் டேக் இட். அண்ட் தென் வாட்டர் பாட்டில் நம்மளுக்கு 2 hours எக்ஸாம். சப்போஸ் நீங்கள் திடீர்னு பேனிக் ஆகி இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படி வந்து வாட்டர் குடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஷனரி பிளாக் பென் அட்லீஸ்ட் 2 வச்சுக்கோங்க, ஒரு சேஃப்டிக்கு 1, எழுதுறதுக்கு 1. அண்ட் அந்த பிளாக் பென்னை மேக் ஷோர் நீங்கள் வந்து வீட்லேயே வந்து அது நல்லா ஒர்க் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் நம்மளுக்கு தெரியாது, சில டைம் வந்து எக்ஸாமுக்கு போயிட்டு அது வந்து ப்ராப்பராக எழுதாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக வாங்கி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சில டைம் புதுசாக இருக்கிறது வந்து ப்ராப்பராக ஷேட் ஆகாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன், கொஞ்சம் நல்லா வீட்டில் 2-3 வாட்டி எழுதி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வாங்க அந்த பிளாக் பெண்ணை. நெக்ஸ்ட்டு நீங்கள் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு வாங்க, தட் இஸ் யுவர் ஹால் டிக்கெட். நெக்ஸ்ட்டு வேலிடான ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. அண்ட் அதோட ஃபோட்டோ காஃபி சும்மா ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ், ஜஸ்ட் லைக் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி சொன்னமோ அது மாதிரி நீங்கள் இதையும் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ காப்பி. அப்புறம் வாட்டர் பாட்டில். ஓகே, நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 hours தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்மளுக்கு 2 hours வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெளியில் விட மாட்டாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் வந்து 1/2 an hourல முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெளியில் போக முடியாது. ஓகேவா? நவ் இதெல்லாம் திங்ஸ் விச் ஆர் அலவுட். Now let's me just show you all which are prohibited. அதாவது எதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன், so that you will have an idea. ஸ்வேதா, எக்ஸாம் ஈஸியாக இருக்குமான்னு கேட்குறீங்க. நம்மளால் வந்து we can't say anything. நான் சொன்ன மாதிரி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆகுனாலும் இருக்கலாம், வாட் எவர் த கொஸ்டின்ஸ் கேன் பி. நீங்கள் வந்து ஃபுல்லாக யூ ஷுட் நோ ஒன் திங், தட் நீங்கள் வந்து எக்ஸாமை ஃபுல்லாக எழுதிட்டு வரணும். தட் இஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால எழுதிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. தட் வுட் பி த பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் வந்து ப்ரொஹிபிட்டட் அப்படின்னா, மொபைல் ஃபோன்ஸ். ஸோ மொபைல் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஹால்குள்ளே என்ட்ராருக்குள்ளே உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் அலவுட் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா, தட் இஸ் 2-wheeler ஆர் கார் ஆர் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன்ஸை வந்து அந்த வெஹிக்கிள்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போகலாம். சப்போஸ் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரல அப்படின்னா இட் வுட் பி அ ரிஸ்க். பிகாஸ் நீங்கள் வந்து சப்போஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன்ஸோட தான் நீங்கள் வருவீங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த ஃபோன்ஸை நீங்கள் எங்கே ப்ராப்பராக சேஃப்டியாக வைக்கிறது அப்படின்றத நல்லா யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் அங்கே இருக்கிறவங்க யார்கிட்டயாவது வந்து உங்களால் சேஃபராக வைக்க முடியுமா அப்படின்றது கேளுங்க. பிகாஸ் நமக்கு வி கேனாட் அஷ்யூர், நம்மளுக்கு வந்து அந்த பொருள் வந்து அங்கே நம்ம வச்ச இடத்துல இருக்குமான்றது வந்து நம்மளால் அஷ்யூர் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு, லைக் வந்து கேஷ் நிறைய எடுத்துகிட்டு வந்து வச்சு அது தொலைகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபோன்ஸ் வந்து தொலைகிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து லைக் காமனான ஒரு ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அதிலே ஃபோனை வந்து அதிலே ஸ்டோர் பண்ணிடலாம். இல்லை நான் ஓன் வெஹிக்கிளில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்படி சேஃபர் சைடில் ஸ்டோர் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி நம்மளால் ஃபோன் இல்லாமல் நம்மளால் போக முடியாது எங்கேயுமே வெளியில் நவ் இன் திஸ் ஜென்ரேஷன். சப்போஸ் உங்களால் ஃபோன் இல்லாமலே போக முடியும்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வீட்லேயே உங்கள் ஃபோனை வச்சுட்டு வந்துடலாம். பட் நீங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு தான் வரணும் அப்படின்னு இருக்கும்போது அதை எந்த இடத்துல சேஃபர் சைடில் வைக்கணும் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், டோன்ட் பிரிங் எனி காஸ்ட்லி திங்ஸ். உங்கள் பேக்கில் நீங்கள் எந்த காஸ்ட்லி திங்ஸையும் வச்சுக்காதீங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேக்கில் உங்கள் ஃபோனை வைக்க போகிறதா இருந்தாலும் சரி 100% ஷுவராக இருங்க தட் இது வந்து நம்மளுக்கு எங்கேயுமே வந்து சேஃபர் சைடில் தான் இருக்குது நம்ம பேக் அப்படின்றது 100% ஷுவராக இருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட் இன் தி ஹால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அது எதுவுமே அலோடு கிடையாது. மொபைல் ஃபோன்ஸ் இல்லை, எனி எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆர் நாட் அலவுட். ஒன் மோர் திங், ஸ்மார்ட் வாட்சஸ். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் கட்டிட்டு போகிறீங்க. ஸோ
ஹால்லே வந்து ஒரு தடவை உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் வாட்சஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அவுத்துவீங்க அப்படின்றத ஹால்லே சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. எலக்ட்ரானிக் டிவைஸ் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கால்குலேட்டர்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது இதுதான், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு கால்குலேட்டர் வேணும், எனக்கு கால்குலேட்டர் வேணும். கால்குலேட்டர்ஸ் ஆர் நாட் அலவுட். ஓகேங்களா? ஸோ நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, கால்குலேட்டர்ஸ் ஆர் நாட் அலவுட். ஸோ தீஸ் ஆல் தி திங்ஸ் ஆர் தி ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ். ஃபோன்ஸ், Bluetooth or any electronic device as such, for smartphones and then calculators. Clear? ஸோ PH நல்ல மார்க்ஸ் எடுக்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் எந்த கொஸ்டின்ஸ் 100% ஷுவராக இருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் செக்ஷனில் என்ன பண்ணுவீங்கன்னா ரிமைனிங் 50 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், அதை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். 100% ஷுவராக தெரியாத கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் லைக் த பெஸ்ட் வே. இது வந்து உங்களுக்கு ஒரு பர்சனுக்கும் வேரி ஆகும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்றது. ஸோ நம்மளால் we cannot say. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் கோட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபைட் ட்ரெஸ் கோட், இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுட்டு வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நார்மலாக நீங்கள் எப்பயும் வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம். ஸோ தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபைட் ட்ரெஸ் கோட் ஆஸ் சச். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ திங்ஸ் நீடடில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அண்ட் என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது ஹாலில் அப்படின்றத பார்த்தாச்சு. Now we will look at it too. So things needed is completed. We are going to see the time management aspect. And this is like a most important thing, and அதுக்கு தான் நான் சொல்கிறேன், to manage a particular time you have to attend the mock test. Mock test will give you a clarity. ஓகே, நம்மளால் வந்து எப்படி OMR ஷீட் வச்சு இந்த ஒரு 2 hours ஆன செஷனை we can attend அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாக் டெஸ்ட்டில் இங்கேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைமர் இருக்குது. ஸோ இந்த டைமர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் முடிச்சோடனே அது சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த 2 hours தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டு ஆக்சஸ் திஸ் மாக் டெஸ்ட் கீழே G-form இருக்கு. You can pay ₹49 and purchase it. உங்களோட மெயில் ஐடிக்கு we will be sending it. ஓகேங்களா? ஸோ இந்த மாக் டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அட்டென்ட் பண்ணிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் எந்தெந்த ஏரியாஸில் அவங்க வீக்காக இருக்காங்கன்றது கூட they were able to improve. ஓகேங்களா? அண்ட் குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் சப்போஸ் நீங்கள் ஒன்றும் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் பர்ச்சேஸ் இட் ஃபார் ₹199. இந்த எல்லா டாபிக்ஸ்னுடைய ஃபார்முலாஸும் வரும். ஸோ கோ ஹெட் அண்ட் டூ யோர் மாக் டெஸ்ட். மாக் டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் யூ வில் ஹாவ் அ கிளாரிட்டி எப்படி நம்ம இந்த எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றது. ஸோ இப்போ வாங்க நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் போகலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தட் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, டோட்டல் ஆஃப் 5 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நம்மளுக்கு டியூரேஷன் என்ன 2 hours. ஸோ நம்மளுக்கு டான்செட் MBAக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் என்னன்னா 2:30 to 4:30. உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிளியராக டீட்டெயில்டாக படிங்க. அண்ட் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லும் போது ஒன் திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கோ டு தி சென்டர், எக்ஸாம் சென்டருக்கு 1 hour பிஃபோரே நீங்கள் போயிடுறது பெஸ்ட். ஓகேங்களா? 1 hour வந்து இட் இஸ் லைக் பெஸ்ட். பட் 1 hour முன்னாடி போக முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் கோ ரீச் ஏர்லி டு தி எக்ஸாம் ஹால், அட்லீஸ்ட் பிஃபோர் half an hour நீங்கள் முன்னாடி போயே ஆகணும். ஏன்னா டு செக் தி ரூம் நம்பர் ஹால் நம்பர் என்னன்றது தெரிஞ்சாதான் உங்களால் போய் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ஹால் நம்பர் நீங்கள் தெரியணும். இது எங்கே நீங்கள் செக் பண்ணுவீங்கன்னா அப்படின்னா அந்த நீங்கள் காலேஜில் எழுதுறீங்க அப்படின்னா அந்த போர்ட்லேயே தே வில் பி ஸ்டிக்கிங். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் உங்கள் கையில் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த நம்பரை வந்து நீங்கள் அந்த போர்டில் செக் பண்ணணும். செக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ரூமில் நமக்கு எழுதணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வரைக்கும் இந்த ரூம் நம்பர்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த போர்டில் கொடுத்துருக்கிறது. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் நம்பர் வந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு இந்த ரூம் நம்பர் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து பொறுமையாக அதை பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஒருத்தருக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு ரூம் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து 41 ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து 100 வராது. நார்மலாக ஒரு 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க ஒரு இது. ஸோ அப்போ ஒரு 41லேருந்து ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும், 41 ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து 55 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இஃப் தே ஆர் கோனா ஹேவ் இட் இன் ரூம் நம்பர் 20 அப்படின்னா ஹால் நம்பர் 20க்கு நீங்கள் போகணும். ஸோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக போயிட்டீங்க அப்படின்னா ஹால் நம்பர் பார்க்குறீங்க, ஸோ ஹால் நம்பர் எங்கேயோ 3rd floor 5th floorல இருக்குது அப்படின்னா நீங்கள் நடந்து போகிறதுக்கு பொறுமையாக நீங்கள் நடந்து போகணும். எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா பொறுமையாக நீங்கள் நடந்து போகணும். ஃபாஸ்ட்டாலாம் நீங்கள் போயிட்டு அப்படியே ஹரிபுரியில் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது 1 hour பிஃபோர் செஷன் இஸ் பெஸ்ட். சப்போஸ் உங்களால் முடியல half an hour அட்லீஸ்டாவது போயிடுங்க. ஸோ போயிட்டு
நல்லா நீங்கள் வந்து ஹால் நம்பர் என்னன்றதை பார்த்துட்டு அந்த ஹால் நம்பருக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ ஹால் நம்பருக்கு வந்து ரீச் ஆனோடனே உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து உள்ளே விட்டுருவாங்க. இப்போ 2:30 எக்ஸாம் அப்படின்னா 2:15 வந்து 2:10 2:15 வந்து உங்களுக்கு உள்ளே விட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரீச் ஏர்லி ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5 செக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம இந்த 5 செக்ஷன்ஸை வந்து டேக்கிள் பண்ணி இந்த 2 hours வந்து நம்மளால் வந்து பெஸ்ட் ஸ்கோர்ஸ் வாங்கிறதுக்கு எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிகாஸ் நம்ம வந்து இந்த 5 செக்ஷன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் டெல் யூ. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டடி. உங்களுக்கு கேஸ் ஸ்டடினா மோஸ்ட்லி 4 to 5 லைன்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸாக இருந்துச்சுன்னா 2 to 3 பேஜஸாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி வந்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து 3 passages கொடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் ஒரு பேசேஜில் 10 questions கேட்கலாம், இல்லை 5 questions கேட்கலாம். அந்த மாதிரி வந்து இட் கேன் பி எனிவேஸ். பட் ரீடிங் பேசேஜ் வந்து உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும், ஷார்ட். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷன் 3, செக்ஷன் 4 லாஜிக்கல் ரீசனிங்கில் இது ரெண்டுமே நீங்கள் படித்தது தான் இங்கே வரும். அண்ட் தென் வெர்பல் எபிலிட்டி லாஸ்ட்டாக. இப்போ ஹவு கேன் வி அட்டெண்ட் இட் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லைவ் சாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு நாளைக்கு செஷனில் அப்படின்னா எனக்கு லைவ் சாட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஹவு இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலி கோயிங் அப்படின்றது நீங்கள் வந்து யூ கேன் லெட் மீ நோ. ஸோ தட் ஐ வுட் ஆல்சோ நோ ஓகே உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாருக்கும் இப்படி போகுது. அண்ட் டிட் எனி ஒன் ஃபாலோ இன்னைக்கு லைவ் செஷனில் இருக்கவங்க யாராவது வந்து 35 days of crash course பார்த்தீங்களா? Did you attend the 35 days of crash course? Suppose பார்க்காதவங்க கீழே G-form கீழே வந்து உங்களுக்கு 35 days of crash course உடைய லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் திங், இன்னைக்கு செஷனில் இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க இல்லை 2-3 பேர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா யார் செஷனில் இருக்காங்களோ யாராவது ஒருத்தங்க லைவ் சாட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் தட் யூ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு சென்ட் மீ தி கொஸ்டின் பேப்பர். நாளைக்கு எழுதின கொஸ்டின் பேப்பரை எனக்கு ஃபோட்டோ எடுத்து யாராவது ஒருத்தர் பிடிஎஃபாக சென்ட் பண்ண முடியுமா? லைவ் சாட்டில் எனக்கு அதை சொல்லுங்கள் ப்ளீஸ். அண்ட் நீங்கள் எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னா கீழே G-formல ஒரு மெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடியிலே எனக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ யாராவது ஒருத்தங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹூஸ் கோன் டூ தட் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ தி லைவ் சாட். யாராவது ஒருத்தங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. இல்லை 2-3 பேர் சென்ட் பண்ணுறீங்கன்னா கூட ப்ராப்ளம் இல்லை, பட் யாராவது சென்ட் பண்ணுங்க. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். கீழே லைவ் சாட்டில் எனக்கு டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவுஸ் யூர் ப்ரிப்பரேஷன் கோயிங் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ லைவ் சாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணுங்க. டெல் மீ குவிக்லி. குவிக்கான ஆன்சர்ஸ். Okay, great, Deepak. So, can you send me the PDF? அது மட்டும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் லைவ் சாட்டில். நாளைக்கு G-formல வந்து உங்களுக்கு அந்த மெயில் ஐடி இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் இட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஷேர் இட் PDF மட்டும். Can anyone take the responsibility? I just want to know. Please come up and give me, tell me live chatல கொஞ்சம் சொல்லுங்க. Just you are going to send the PDF alone, that's all. No, calculators are not allowed. பிரியா, நீங்கள் செஷன் ஜாயின் பண்ணிங்களா? நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், என்னென்னலாம் அலவுட் அண்ட் இதெல்லாம் நாட் அலவுட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எனி ஒன், யாராவது ஒருத்தரால் அனுப்ப முடியுமா கொஸ்டின் பேப்பரை? பிகாஸ் நான் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன், யாராவது ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க, கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கன்னு. ஓகே PH, யூ ஆர் டூயிங் கிரேட், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து கீழே G-formல ஒரு இமெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடிக்கு மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? கிளியரா PH? ஸோ இவ்வளோ நேரம் கேட்டதில் அட்லீஸ்ட் இவங்களாவது பதில் சொன்னாங்க. ஓகே, ஸோ PH, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் செஷன் ஒன்று போட்டோம், பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ஃபார் யோர் கேஸ் ஸ்டடி. எப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறதுனால ஹவு யூ கேன் அட்டென்ட் அப்படின்றத லாஸ்ட்டாக ஒரு செஷன் நான் வந்து போட்டேன். அந்த ரிவிஷன் செஷனை மட்டும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் PH.
Okay, Priya, you are also sending. Great. Thank you so much. So I think PH and Priya is sending. Okay va? So நாளைக்கு கொஞ்சம் எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஒரு 5 minutes நீங்கள் எக்ஸாம் எழுதின உடனே கூட நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா யூ கேன் ஜஸ்ட் டேக் அ பிக் அண்ட் ஜஸ்ட் ஷேர் இட் டு மீ. ஒரு PDF ஃபார்மேட்டில் யூ கேன் ஜஸ்ட் ஷேர் இட். ஸோ தட் வுட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ PH நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியாக ஒரு ரிவிஷன் செஷன் ஒன்று போட்டோம். ஓகேங்களா? ஸோ 35 டேஸ் ஆஃப் கிராஷ் கோர்ஸில் வந்து உங்களுக்கு 35th டே வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் 33 செஷன். உங்கள் அந்த 33 செஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் அ ரிவிஷன் ஃபார் யோர் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ ஆல். ஸோ தட் சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப். Just showing you all so that you will have an idea. Okay, so in the business situation analysis first நம்ம 35 days of crash course ஒன்று போட்டிருந்தோம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அது வந்து புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னதுனால what we did was we did a revision session again. ஸோ அந்த செஷனை காட்டுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து சப்போஸ் பார்க்கல அப்படின்னா கீழே ஜி ஃபார்முக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெயிட் a second, I will just show you all. ஸோ ரிவிஷன் செஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் உங்களோட phase 7 உடைய 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸில் டே 33ல பார்ட் 1. ஸோ இந்த டே 33 இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஐ ஹவ் ஷோட் யூ ஆல் தி பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் இன்னும் ஈஸியர் வேல ஐ ஹவ் ஷோன் யூ ஆல். இந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் டே 35ன்னு நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிளிக் தட். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து யூ ஹாவ் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் டு செக் இட். Now let's just complete our time management. ஸோ நான் சொன்ன மாதிரி how you can actually do the time management. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 5 sections இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 5 sectionsல இருக்கக்கூடிய 100 questions நீங்கள் அட்டென்ட் பண்ண போறீங்களான்னு கேட்டால் கிடையாது. No one is going to attend that much of questions. ஸோ அப்போ what we can do, start with the strongest section. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல தான் வந்து இஃப் யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் பேஸ்னா அப்போ டேக் யூ குவான்டிடேட்டிவ் செக்ஷன் 3லேருந்து ஆரம்பிங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பிகின் வித் section you are most confident with. For example, if you are confident in verbal ability, நீங்க quants இல்ல verbal தான் ஸ்ட்ராங் அப்படின்னா அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க எக்ஸாம். ஓகேங்களா? இட்ஸ் ஆல் அப் டு யூ. எதுல வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுல எந்தல ஸ்ட்ரென்த்தா இருக்கோ அதுல மட்டும் தான் யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, ஸோ தட் வில் பில்ட் யூ த மொமெண்டம் அண்ட் செக்யூர் குவிக் மார்க்ஸ். அதாவது இந்த கொஸ்டின்ஸ்லாம் சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம் அப்படின்ற இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் டக்குன்னு யூ கேன் கம்ப்ளீட். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் இதை பண்ணுறதுனால இந்த மாதிரி நீங்கள் எதை வந்து ஸ்ட்ராங் ஏரியா வச்சுருக்கோ அதை பண்ணுறதுனால உங்களை ஆன்சைட்டி லெவலும் கொஞ்சம் குறையும். ஸோ உங்களுக்கு வந்து இட் வில் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு டூ. ஸோ எதில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ வேர்பலில் நீங்கள் வந்து வேர்பல் நான் சொல்லும் போது நீங்கள் வந்து வேர்பல் பார்ட் இல்லைனா கூட நீங்கள் கேஸ் ஸ்டடியில் இஃப் யூ கோயிங் டு டூ குட் தட் இஸ் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இட்ஸ் ஆல் அப் டு யூ ஆல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து I'm going to teach you all a 2-pass approach. 2-pass approach அப்படின்றது என்ன அப்படின்றத I will just tell you all. எஸ் மனோஜ், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வந்து யூஸ் பண்ணி அங்கே OMR ஷீட்டில் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். OMR ஷீட்டை நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவீங்க. ஏன்னா நீங்கள் அதில் தான் ஆன்சர்ஸ் ஷேட் பண்ணதுனால அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா யூ வில் ரிட்டர்ன் பேக். வேறஸ் நீங்கள் வந்து யூ வில் பி டேக்கிங் யோர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து I'm going to just show you all a approach called 2-pass approach. ஸோ நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாம் அப்படின்னா 120 minutes. கரெக்டுங்களா? 120 minutes எக்ஸாம் which is 2 hours of exam. How we can divide it? So here you can go with a 2-pass approach. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2-pass அப்படின்றது first pass and second pass. first pass அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 1 hour, அதாவது 60 minutes, first 60 minutes.
உங்களுக்கு தெரிஞ்ச 100% ஷோர் கொஸ்டின்ஸ், லைக் ஷார்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம்ல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் உங்களால் லைக் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், உங்களால் 100% அதில் வந்து மார்க்ஸ் செக்யூர் பண்ண முடியும்னு இருக்கும்ல, தட் இஸ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வித்தின் 1 minute கூட நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் 1 hourல யூ வில் ஃபோக்கஸ். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 1 hourல நீங்கள் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? சப்போஸ் நீங்கள் வேர்பல் சைடில் இருந்தீங்கன்னா வேர்பல் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, குவான்டிடேட்டிவ் சைடில் இருந்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் இஸ் ஹவு யூ வில் ஃபோக்கஸ் இன் தி ஃபர்ஸ்ட் பாஸில் சீக்கிரமாக நம்மளால் எதை முடிக்க முடியும் அண்ட் எதுலலாம் நம்மளால் ஸ்கோர்ஸ் வாங்க முடியும், அந்த மாதிரி ஏரியாஸில் தான் நம்ம ஃபஸ்ட்டு 1 hour ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பாஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செகண்ட் hour இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 50 minutes மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? அந்த 50 minutesல யூ வில் ரிட்டர்ன் டு த மாடரேட் டு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே வரீங்க, சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுது, சில கொஸ்டின்ஸ் இல்லை நம்மளால் இது பண்ண முடியாது, கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் முடிச்சிடலாம் இந்த ஃபர்ஸ்ட் பாஸில். இந்த செகண்ட் பாஸில் அந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, கொஞ்சம் டைம் இருக்கும், அதை வந்து நெக்ஸ்ட் 50 minutesல நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 10 minutes, அண்ட் இந்த இதுவை தான் நிறைய பேர் மறந்துடுறது. சில டைம் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இந்த கொஸ்டினை வந்து நம்ம அப்புறமா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை அட்டென்ட் பண்ணாமலே வந்துட்டுருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஃபைனல் 10 minutes டெடிகேட் பண்ணிவிடுங்க. ஃபார் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து ரிவ்யூக்காகனா அந்த நீங்கள் வந்து லைக் வந்து இதை வந்து ஷேட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் இதை நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருக்க கொஸ்டின்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் 10 minutesல யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். அண்ட் கெஸ் ஒர்க் பண்ணவே பண்ணாதீங்க, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 10 minutesல நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ண கொஸ்டின்ஸ்க்குலாம் கரெக்டாக ஷேட் பண்ணியிருக்கீங்களா, அண்ட் நம்ம வந்து சப்போஸ் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம், ஓகே நம்ம இதை வந்து அப்புறமா எழுதலாம், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிங்களான்றது இந்த லாஸ்ட் 10 minutes. அண்ட் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, இந்த 10 minutes லாஸ்ட் 10 minutes டைம் கொடுக்க மாட்டீங்க. அண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஸோ இப்போ வந்து இந்த 2 pass அப்ரோச்சை ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன். 120 minutes இருக்குது, 2 hours இருக்குது அதாவது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 1 hourல 60 minutesல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. அண்ட் சீக்கிரமாக குயிக்காக சால்வ் பண்ணக்கூடிய வித்தின் 1 minute சால்வ் பண்ணுறக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸாகவும் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 1 hourல அட்டென்ட் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் hourல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, அதை நம்ம 2ஆக பிரிக்கிறோம், 50 minutes அண்ட் 10 minutes. 50 minutesல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் லைக் 50-50 கொஸ்டின்ஸ்ன்னு சில இது இருக்கும். 50-50னா ஓகே நம்மளுக்கு இது தெரியும் ஆனால் தெரியாது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த செகண்ட் பாஸில் யூ ஹேவ் டு அட்டெண்ட் இட். ஓகேங்களா? ஸோ அப்போ யூ வில் ஹாவ் அ கிளாரிட்டி, ஓகே நம்ம எப்படி வந்து வி ஆர் கோனா கம்ப்ளீட் அப்படின்ற. ஃபைனலாக யூ ஹேவ் த 10 minutes. அதில் தான் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், யூ ஹேவ் டு கம்ப்ளீட் இட். You have to make sure that you are avoiding எந்த கெஸ் ஒர்க்ஸும் பண்ணாமல் சும்மா அட்டென்ட் பண்ணலான்றாலாம் அட்டென்ட் பண்ணிடாத. ஃபியூ கொஸ்டின்ஸ் எஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கெஸ் ஒர்க் பண்ணலாம், எல்லா கொஸ்டின்ஸையும் கெஸ் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கி தூக்கி தள்ளிட்டு போயினே இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் கெஸ் மார்க் பண்ணாதீங்க. focus on the areas which you are like okay or 10% sure or 20% sure na you can just think about it. ஓகேங்களா? 100% ஷுவராகவே இல்லைனா just don't attend it because negative marking is there. So focus on this 10 minutes. நீங்கள் இந்த 10 minutesல வந்து எல்லாமே கரெக்டாக அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்ப்பீங்க. கிளியர்? ஸோ மார்க் டெஸ்ட் அட்டென்ட் இன்னும் பண்ணாதவங்க கீழே ஜி ஃபார்ம் இருக்குது, just click it, name and mail ID மட்டும் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அண்ட் பேமெண்ட் முடிச்சோடனே ஐ வில் சென்ட் இட் டு யூ. நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஒரு OMR ஷீட்டை வச்சு நீங்கள் எப்படி இதை அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஆன்லைனில் பார்ப்பீங்க. நாளைக்கு அது வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக கொடுக்கும். இந்த 2 hours செஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சப்போஸ் குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ்க்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் பர்ச்சேஸ் இட் ஃபார் ₹199. இந்த எல்லா ஃபார்முலாஸும் இருக்கும். ஸோ இன்னைக்கு செஷன்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? You can obviously let me know because நம்ம இப்போ செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ I wanted everyone to tell me whether if you have any doubts in today's session. இல்லை we can wind up the today's session. ஸோ செஷன் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே செஷனை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் யாரெல்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ go ahead and purchase it. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு I got amazing response. இந்த 2 hours செஷன் நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா you will get a clarity. Okay, how we can attend the test அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் கிளியர் இன் டுடே செஷன். நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம், வாட் டிட் வி டூ?
What did we do? Any idea? Any doubts? ஏதாவது செஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் let me know, I will solve it. செஷன் இப்பயே வந்து நம்ம வந்து we will solve it so that you will not have any doubts. So I think there is no doubts. I guess most probably யாருமே வந்து ரிப்ளை பண்ணலை. ஸோ செஷனை வந்து we will conclude. ஸோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மேக் ஷோர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டான்செட் MBA எழுத போகிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தே வில் ஆல்சோ ஹேவ் அன் ஐடியா. ஓகே, இப்படி நம்ம எக்ஸாம் எழுதலாம், டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எப்படி OMR ஷீட் ஹேண்டில் பண்ணுறது, கரெக்டான ஷேடிங் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த 1 hour செஷன் ஆஃப் லைவ் செஷனில் கிளியர் கட்டாக ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். So எல்லாருமே do your best. I know everyone would do your best. So give your 100% and நம்ம வந்து make sure PH and Priya நீங்கள் வந்து send பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களா. So please do send it. So thank you for watching. We'll see you in my next live session. Thank you.